அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் வேலு நாச்சியார் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வேலு நாச்சியார் கொடுத்துருக்காங்க. இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, டிஆர்பி டெட் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அதாவது வேலு நாச்சியார் இவரோட காலம் 1730லேருந்து 1796 வரைக்கும், 1730லேருந்து 1796 வரைக்கும். இந்த வேலு நாச்சியார் அம்மையார் பிறந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை அரசர் செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரத்திலே ஆட்சி செய்த அரசர் செல்லமுத்து சேதுபதி அவர்கள் தான் இவரோட தந்தை. இவர் பிறந்த வருடம் 1730 வருடம் இவர் பிறந்திருக்காங்க. இவர் அரச குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் மகவு மட்டும் இருந்ததுனால இந்த வேலு நாச்சியார் அவர்கள் சிறு வயதிலே பல கலைகள் கற்றிருக்காங்க. இவங்க பயிற்சி பெற்ற கலைகள் இதெல்லாம் வளரி சிலம்பம். இந்த வளரி சிலம்பம் தன்னுடைய பாதுகாப்புக்காக, ஏன்னா அரச குடும்பத்தில் இருக்கிறனால நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அதனால தற்காப்பு கலைகளான வளரி சிலம்பம் போன்ற கலைகளை கற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போர்க்கருவிகளை எப்படி கையாளுகிறது, ஒரு அரசனுடைய மகளாக இருந்ததுனால போர்க்கருவிகளை எப்படி கையாள்வது என்பது பற்றியும், குதிரை ஏற்றம், வில் வித்தை போன்றவற்றிலையும் இவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. இவர்களுக்கு தெரிந்த மொழி, வேலு நாச்சியார் அம்மையாருக்கு தெரிந்த மொழி எதுலைன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இந்த 3 மொழியும் இந்த வேலு நாச்சியார் அம்மையாருக்கு தெரியும். இவர்கள் வளர்ந்துட்டாங்க. 16வது வயதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்து மன்னர் முத்துவடுகநாதருக்கு இவர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மகள், பெண் மகவு தான் இவர்களுக்கு பிறக்கிறாங்க. அவளோட பேர் வெள்ளச்சி நாச்சியார். இவர்களோட குழந்தையோட பேர், மகளோட பேர் வெள்ளச்சி நாச்சியார். இவரோட மகளோட பெயர் 1772 ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் தலைமையிலான படையும் இணைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அரண்மனையை தாக்குறாங்க. இந்த அரண்மனையை தாக்குற நேரத்தில் யார் இறந்து போகிறாருன்னா, இந்த வேலு நாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர், சிவகங்கை மாவட்ட மன்னர் முத்துவடுகநாதர் என்ன செய்கிறாருன்னா இறந்து போயிட்டாரு. இவர் இறந்த உடனே இந்த அம்மையார் என்ன செய்கிறாங்கன்னா, பயந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தையும் தூக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா, திண்டுக்கல்லில் இருந்தக்கூடிய கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் 8 வருடங்கள் மறைந்து வாழ்கிறாங்க. யாருக்குமே தெரியாமடிக்கு இவங்க அந்த காளையார் கோயிலில் அந்த போரில், காளையார் கோயில் அரண்மனை தாக்கப்பட்டு அந்த போரில் தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் இறந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு எங்கே வராங்கன்னா, கோபால நாயக்கர்கிட்ட வராங்க. அவருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல்லில் 8 வருடங்கள் இருக்காங்க. இந்த 8 வருடங்களும் இந்த வேலு நாச்சியார் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, போர் பயிற்சிகளை பெறுறாங்க. எப்படி பயிற்சி போர் புரிகிறது, அவங்க தக்க நேரம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆங்கில அரசை எதிர்ப்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க. நிறைய படைகளை உருவாக்குறாங்க, போர் வீரர்களை உருவாக்குறாங்க. மறைவாக இருந்து போர் வீரர்களை எல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. 8 வருடங்கள் தாண்டி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோபால நாயக்கரையும் ஹைதர் அலி இவங்க கூட கூட்டணி சேர்த்து தான் உருவாக்கிய படைகளையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியாளரை எதிர்க்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாளரை இவர்கள் கூட்டணியோடு இவர் எதிர்க்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போரில் வெற்றி பெறுறாங்க. திருப்பி சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசியாக, ஒரு பெண் அரசியாக சிவகங்கை மாவட்டத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதில் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னா வேலு நாச்சியார் அம்மையார் தான். வீரமங்கை வேலு நாச்சியார் அம்மையார் தான். தன் கணவன் இறந்த பிறகும் துணிந்து அவர்களை எதிர்ப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆங்கில காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று வென்று சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசியாக முடிசூடப்பட்டது தான் நம்ம வேலு நாச்சியார் அவர்கள். நன்றி.